ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 658. பழைய ஏற்பாடு பக்கம் 658. யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதன் 26வது வார்த்தையை வாசிக்கலாம். யோபு 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை வாசிக்கிறப்பே பக்தன் யோபு எப்படிப்பட்ட மனநிலைமையில இருந்திருப்பார் என்று நமக்கு நன்றாக புரியும். வார்த்தை அழகாக யோபு சொல்லுகிறாரு, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. யோபு அழகான ஒரு வார்த்தையை தன்னுடையதான வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் தேவ சமூகத்தில் உலகத்திலிருந்து எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையை எதிர்பார்த்தேன், ஆனால் அது எனக்கு தீமையாக மாறியது. நான் வெளிச்சத்தை எதிர்பார்த்தேன், ஆனால் அதனை மீண்டும் இருளுக்குள்ளாகவே என்ன பண்ணுது, தள்ளியது அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, அதே யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை கொஞ்சம் வாசிங்களேன். யோபுவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிங்களேன். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவன் 7 குமாரரும் அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஸ்தோத்திரம். யோபுவுடையதான தனிப்பட்ட வாழ்க்கையையும் யோபுவினுடையதான குடும்ப வாழ்க்கையையும் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. முதல் வசனத்தில் யோபுவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லப்படுகிறது, சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் இருந்தான். யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறாரா, தேவனுக்கு பயந்து வாழக்கூடியதான ஒரு நல்ல தேவ மனிதனாக அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதன் சொல்ற வார்த்தை தான், நன்மைக்கு காத்திருந்தேன் தீமை வந்தது. யோபு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவ்வளவு உண்மை உள்ள மனுஷனாக இருந்தார். அவரை போல கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய மனுஷன் என்பது அந்த நாட்களை யாரையும் தேடி கண்டுபிடிப்பது மிக மிக அரிதாக இருந்த காலகட்டத்தில், இன்னும் சொல்ல போனா கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை அறியாத காலகட்டத்தில் யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார், மிகுந்த பயபக்தி உள்ள மனுஷனாக காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடையதான காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு இருக்கு. நம்மள பாடல்கள் இருக்கு, வசனங்கள் இருக்கு, வேதங்கள் இருக்கு, பாடல் கேட்கத்தக்கதான இசை கருவிகள் இருக்கு, இப்படி பல காரியங்கள் இருக்கு. சோசியல் மீடியாவை தட்டி விட்டோம்னாக்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், கர்த்தருடைய பாடல்களை கேட்கலாம், கர்த்தரை துதிக்கிற துதியை கேட்கலாம், ஜபிக்கிற ஜபத் எல்லாமே கேட்கலாம். ஆனா இப்படி கர்த்தரை குறித்து அறிகிற அறிவின் அளவு அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை தேடி என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்படிப்பட்ட எந்த ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் யோபுவை குறித்து ஒரு சத்தியம் சொல்லப்படுகிறது, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் காணப்பட்டான். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் காணப்பட்டான். அப்ப யோபு எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை வாழ்ந்திருக்கிறாரு, கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஒரு காலும் ஒரு நேரமும் அவருக்கு பயந்து நான் அவருக்கு விரோதம் என்ன பண்ண மாட்டேன், நான் செயல்பட மாட்டேன், நான் அவருக்கு பயந்து நடப்பேன். இதோடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதோடைய பர்சனல் லைஃப். ஆனால் ஃபேமிலின்னு வரும்பொழுது 5வது வசனம் சொல்லப்படுகிறது, யோபுவின் குமாரர்கள் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பது அவருடைய வழக்கங்கள். ஏன்னா அங்கே எத்தனை பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும், மொத்தம் 10 பிள்ளைங்க.
10 பிள்ளைங்களும் சேர்ந்து சாப்பிட்றப்ப சந்தோஷங்கள் இருக்கும், சமாதானங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள்ல யோபு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் 10 பிள்ளைகளும் சேர்ந்து அவங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சிருப்பாங்களோ, செஞ்சாங்கன்னு இல்ல, செஞ்சிருப்பாங்களோ, செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலேயே கர்த்தருக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. அப்ப யோபுவுடையதான இருதயம் மாத்திரமல்ல, அவருடைய கற்பனை கூட கர்த்தருக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, பயப்படத்தக்க ஒரு கற்பனையாக யோபுவின் கற்பனை காணப்படுகிறது. நம்மலாம் கற்பனை இருக்கு, நம்முடைய கற்பனைக்கெல்லாம் நம்ம வேலி அடைத்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு அளவே இருக்காது. ஒரு ஊழியர் அழகா சொல்லுவார், நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு எப்படி பெரிய பெரிய தியேட்டர்களில் வந்து படங்கள் ஓட்டி காட்டுவது போல பரலோகத்துக்கு போகிறப்ப நம்முடைய வாழ்க்கை சுய சரீரத்தை கர்த்தர் படமாக போட்டு காட்டினா எத்தனை பேரெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டார். அதை எப்படி கேட்டார்னா, நம்ம இன்னைக்கு படங்களில் பார்க்குற மாதிரி நன்மையை மாத்திரம் எடுத்து பிக்சர் பண்ணி காட்டுற படம் கிடையாது. நம்முடைய சுய சரித்திரம், நம்முடையதான பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்முடைய அந்தரங்களும் நம்முடைய வெளியரங்கங்களும் சேர்ந்து வரக்கூடிய படத்தை எத்தனை பேர் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அதற்கு சரியான பதிலை யாராலும் என்ன பண்ண முடியல. ஏன்னா நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ச் பை இன்ச்சா நம்ம செஞ்ச எல்லா காரியத்தையும் ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி போட்டு படம் போட்டு காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பதில் வரல. இதில் கற்பனை உலகம் ஒன்று இருக்கு, இருதயத்தில் யோசிக்கிற யோசனையின் உலகம் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது சிந்தித்து 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 செயல்படுகிற இருதயம் ஒன்று, கற்பனையில் வாழக்கூடிய இருதயம் ஒன்று, சுயமாக வாழக்கூடிய இருதயம் ஒன்று. இது எல்லாத்தையும் படம் போட்டு காட்டினா எப்படி இருக்கும்னு கேட்டார். நாங்கள் எல்லாரும் மூஞ்சி தொங்க போட்டுட்டு அப்படிப்பட்ட காரியத்தை மாத்திரம் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கிறது எனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா, நம்முடைய கற்பனைகள் அந்த அளவுக்கு எப்படி இருக்கும், நன்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும். நம்முடைய கற்பனையில் வந்து நம்ம சபிக்காத மனுஷங்க யாரும் கிடையாது, நம்முடைய கற்பனையில் நம்ம திட்டாத மனுஷங்க யாரும் கிடையாது, நம்முடைய கற்பனை வாயில தான் கெட்ட வார்த்தை பேசினா கற்பனையில் பேசாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் யோபு அந்த கற்பனையில கூட எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கிறார். இவ்வளவு கர்த்தருக்கு பயந்த மனுஷன் சொல்ற வார்த்தை தான், நன்மையை எதிர்பார்த்தேன் தீமையை கொடுத்தார், வெளிச்சத்தை எதிர்பார்த்தேன் இருளை கொடுத்தார். யோபு சொன்னது போல வாழ்க்கையிலையும் பயந்தாரு, தன்னுடைய கற்பனையிலையும் பயந்தாரு, தன் பிள்ளைகள் விஷயத்துல மிக மிக ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். தன் குடும்பத்தை நடத்துவது, கர்த்தருக்கு பயந்து தன் குடும்பத்தை நடத்துறதில் யோபு மிக மிக ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். கொஞ்சம் கூட பிள்ளைங்க பாவம் செஞ்சிடக்கூடாது, பிள்ளைங்க தவறான வழியில் போயிடக்கூடாது, தவறான நபர்களோட சேர்ந்து விளையாண்டக்கூடாது, இப்படி எல்லா விஷயத்திலையும் சிறு வயது முதல் பெரிய வயது வரைக்கும் யோபு கண்ணும் கருத்துமா தன் பிள்ளைகளை வளர்த்தார். எல்லாவற்றுக்கும் தன் மனைவியையும் யோபு எப்படி தான் பார்த்தாரு, தேவனுக்கு பயந்து தான் பார்த்தார். அப்ப யோபுடைய வாழ்க்கை வெளியரங்கம், அதாவது வெளி தோற்றத்தில் உலகத்தில் மாத்திரம் பயந்தவரா இல்ல, குடும்பத்திலும் பயந்தவரா இருந்தார். வெளி தோற்றத்தில் மாத்திரம் பயந்தவரா இல்ல, உள்ளான அந்த அந்தரங்கத்திலையும் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா இருந்தாரு. இப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள மனுஷனை பார்க்க முடியுமா? இன்றைக்கு நம்மள கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்கன்னு நம்மள சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப தேவனுக்கு பயந்தவங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ? வெளி தோற்றத்தை பார்த்து. இதெல்லாம் எப்படி? வெளி தோற்றத்தை பார்த்து. ஆனா உள் தோற்றம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, உள்ள ஒரு உருமாற்றம் அடைவோம் பார்த்தீங்களா, அந்த உருமாற்றத்தை நம்ம யாருக்கு என்ன பண்ண மாட்டோம், அவ்வளோ சீக்கிரத்தில் காண்பிக்க மாட்டோம். அதை யாருக்கிட்ட காட்டுவோம்? வீட்டில் மட்டும்தான் காட்டுவோம், இல்லை நெருங்கிய வட்டாரத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், காட்டுவோம். ஆனால் மற்றவங்க மத்தியில் நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், என்னைய போல யாருமே இருக்க முடியாது, என்னைய போல அமைதியாக இருக்க யாராலையும் முடியாது, என்னைய போல அடக்க உடக்கமாக வார்த்தையை பேச யாராலையும் முடியாது. இது எல்லாம் எங்க? அவுட் ஆஃப் சர்க்கிள். ஆனால் உள்ள இந்த வாய் மூடாதான்னு எதிர்பார்க்காதவங்க எத்தனையோ பேர். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய மனுஷர்கள் மத்தியில் யோபு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? தன் இருதயத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுறாரு, தன் கற்பனை உலகத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுகிறாரு, தன் நிஜ உலகத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுகிறாரு. இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணுமா, சாபம் வரணுமா? ஆசீர்வாதம் தானே வரணும். இவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் பாக்கியவானா இருப்பான்.
அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் எனக்கு மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான், எனக்கு பயப்படக்கூடிய மனுஷனா இருக்கிறான், அதனால அவனை ஆசீர்வதிப்பேன், பாதுகாப்பேன், பலப்படுத்துவேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினால அவனுடைய வாழ்க்கையில நோய் நொடி வராதபடிக்கு நான் பாதுகாப்பேன்னு சொல்லி நமக்கு வேத ஆதாரங்கள் நமக்கு நிறைய இருக்கு தேவ மனுஷர்கள் மேல. ஆனா யோபுவுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில சறுக்கின ஒரு மனுஷன். ஈசாக்கும் சறுக்க நினைச்சாரு, ஆனா கர்த்தர் சறுக்க விடல. யாக்கோபும் சரிக்கின மனுஷன் தான். வேதாகமத்துல ஒவ்வொரு மனுஷர்களையும் பார்க்கறப்ப எங்கேயாவது ஒரு கரும்புலி அவங்க மேல என்ன பண்ணும், பதிக்கப்பட்டிருக்கும். ஆனா யோபுவை பொறுத்தவரைக்கும் அப்படிப்பட்ட கரும்புலி என்ன பண்ணிருக்காது, போட்டிருக்காது. அப்ப வேதாகமத்தில் இருக்கிற தேவ மனிதர்களை பார்க்கிலும் பழைய ஏற்பாட்டு கால தேவ மனிதர்களை பார்க்கிலும் யோபு எப்படிப்பட்டவரா இருந்தாரு, கொஞ்சம் வித்தியாசம். உலகத்துல மாத்திரம் இல்ல, மொத்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேத மனிதர்களை தேவ மனுஷர்களை பார்க்கிலும் யோபு கொஞ்சம் எப்படிப்பட்டவர் தான், கொஞ்சம் வித்தியாசமானவர். ஏன்னா அவர் முழுக்க கர்த்தருக்கு பயப்படுவார். ஏன்னா அந்த 1 அதிகாரம் 22 வசனத்தில் பார்க்கிறப்ப 22 வசனம் சொல்லப்படுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. சங்கீதக்காரன் தாவீது கூட சங்கீதத்துல கொட்டி தீர்த்திருப்பாரு. தாவீது சங்கீதத்துல கொட்டி தீர்த்திருப்பாரு. ஆனா யோபு கொட்டி தீக்கல, தன் இருதயத்திலேயே அவர் என்ன பண்ணல, மறைச்சு வைக்கல. ஏன்னா அவருடைய இருதயமும் கர்த்தருக்கு பயப்படுது, அவருடைய கற்பனை உலகமும் கர்த்தருக்கு பயப்படுது, அவருடைய நிஜ உலகமும் கர்த்தருக்கு பயப்படுகிறது. அப்படி இருக்க யோபு எந்த இடத்துலையும் தேவன் என்ன பண்ணல, தூஷிக்கல. ஏன்னா மற்றவங்களாம் கூட வெளியில பேசிட்டாங்க, உள்ளுக்குள்ள வச்சுக்கிருக்காங்கன்னு சொல்றதுக்கு கூட யோபுவுக்கு என்ன இல்லை, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பிள்ளைகள் விஷயத்திலே அந்த கற்பனையில பயந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார். இவ்வளவு வெகு பக்தி வைராக்கியமா இருந்த, பயபக்தியா இருந்த யோபுவின் வாழ்க்கையில நன்மை அல்ல தீமையை தான் கர்த்தர் முதல்ல கொடுத்தார். தீமைன்னு சொல்றதை விட இழப்புகளை தான் கர்த்தர் முதல்ல கொடுத்தார். ஆசீர்வாதங்கள் எந்த அளவுக்கு யோபுவுக்கு இருந்துச்சோ அதை விட 2 மடங்கு இழப்பு அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு. யோபுவுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சோ அத்தனை ஆசீர்வாதனையும் ஒரு நாள் அவன் இழக்க வேண்டிய நிலைமை வந்தது. நம்முடைய வாழ்க்கையில இழப்பு என்பது ஒன்று உண்டு. இழப்பு என்பது, நான் மரணத்தை சொல்லல, இங்க மரணத்தை நான் என்ன பண்ணல, குறிப்பிடல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எதையாவது ஒன்றை இழக்க நேரிடும், அது நன்மைக்கு. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இழப்புகளும் நன்மைக்கு. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இழப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அதில் ஒரு நன்மையை தான் வச்சிருப்பார். யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். அவர் யாருக்கும் வேதனை என்ன பண்ண மாட்டார், அதிகரிக்க மாட்டார். ஆனா கர்த்தருக்கு பயப்படாத மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்கள பத்தி இப்ப நம்ம தியானிக்க வேண்டாம், அது இன்னொரு நாள் வேற ஒரு சப்ஜெக்டா பேசலாம். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இழப்புகள் வரும், அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அதிகமா நம்ம யோசிக்கிறது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த இழப்பீடு கொடுத்தீங்க, என்கிட்ட ஏன் ஆண்டவர் இந்த பிரிவை கொடுத்தீங்க, என்கிட்ட இருந்து அதை ஏன் ஆண்டவரை பறிச்சு கொண்டு போன, இப்படி நம்ம சில புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது உண்டு. ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழப்பு என்பது வரும். அதை ஏற்றுக்கொண்டு அதற்குள் இருக்கிற தேவ நன்மையை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தேடி பார்க்கணும். ஏன்னா யோபுவை போல நம்ம பயப்படுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளும் கொஞ்சம் நம்ம மேலேயும் நிறைய கரும்புலிகள் என்ன பண்ணுது இருக்கு. எவ்வளவுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், நம்ம அந்நிய பாஷையில் பேசினாலும், தினமும் தேவனை துதிக்கிற நாவு உடையவராக இருந்தாலும் நம்முடைய நாவலையும் கெட்ட வார்த்தை என்ன பண்ணுது, வருது. அப்போ நம்மள்ட்டையும் ஒரு கரும்புலி என்ன பண்ணுது, இருக்கு. அவ்வளவு பெரிய தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே கர்த்தர் இழப்பை கொடுப்பாருன்னா நாம ஏமாத்துறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பு வருமா? வரும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதம் தாமதமாகுமா? தாமதமாகும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை வருமா? வரும். சண்டை ஓயாம இருக்குமா? இருக்கும். எல்லாமே இருக்கும். யாக்கோபு அழகா ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, இந்த உலகத்திலேயே தான் நீயும் பிறந்திருக்கிற, நானும் பிறந்திருக்கிறேன். அப்ப இந்த உலகத்துல உண்டாகிற அனைத்து பாடுகளும் உனக்கும் வரும், எனக்கும் வரும்.
மனுஷனுக்கு நேருகிற சோதனை அல்லாமல் வேற ஒன்னையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். மனுஷனா பிறந்த ஒருத்தனுக்கு என்ன சோதனை வருமோ அத்தனையும் உனக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சோதனை வரும், ரட்சிக்கப்படனாலும் சோதனை வரும். ஆனா அதுல ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த சோதனைக்கு தப்ப ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும், ஒரு வாசல் என்ன பண்ணும், கிடைக்கும். அது யாருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு. எல்லாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் சோதனை நேரத்துல வாசல் திறக்கப்படுமான இடம் இல்லை. எத்தனையோ பேர் சோதனையில மூழ்கி செத்தவங்களும் உண்டு. அந்த சோதனையில மூழ்கி வெளியே வர முடியாம மூச்சு திணறி அந்த வாழ்க்கையே வேணும்னு ஊற விட்டு போனவங்க உண்டு. வாழ்க்கையை மறித்து கொண்டவங்க உண்டு. வாழவே முடியாம திண்டாட்டமானவர்கள் உண்டு. ஆனா அதுல தப்பிச்சவங்க யாருன்னு பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுறவங்க மட்டும்தான். அந்த வார்த்தை இப்ப யாருக்கு? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். சோதனை முடிஞ்ச பின்பு அவனுடைய வாழ்க்கை யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு. அப்ப யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த இழப்பு எதற்காகனா அவருக்கு நன்மை செய்யும்படி, தீமைக்காக அல்ல. கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தீமையான ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா இந்த யோபுவின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுது சத்ருவானவன், அதாவது பிசாசானவன் கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தையை கேட்டுதான் வருவான், நான் போய் சோதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பிசாசுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அந்த கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இழப்புகள் என்ன பண்ணாரு, கொடுத்திருக்கிறார். இழப்புகள் வரும்பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், தோல்வி வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். சந்தோஷம் வரப்போ ஒரு முகம், அழுக வரப்போ ஒரு முகம், மகிழ்ச்சியா இருக்கிறப்போ ஒரு முகம், துக்கமா இருக்கிறப்போ ஒரு முகம், எல்லோரோடும் சேர்ந்து இருக்கிறப்போ ஒரு முகம், தனிமையில் இருக்கிறப்போ ஒரு முகம். அப்ப நம்முடைய முகங்கள் இடத்துக்கு ஏற்றது போல் மாறிக்கொண்டே இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, பச்சைவந்தி போல அந்த மனுஷன் என்ன பண்றான் இருக்கிறான்னு சொல்லி. நான் சொல்லுவேன், பச்சைவந்திக்காவது சில நிறங்கள் தான், மனுஷனுக்கு பல நிறங்கள், பல நிறங்கள். அது 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 குறிப்பிட்ட நிறத்துல தான் மாறும். மனுஷன் அப்படி கிடையாது. இப்படின்றதுக்குள்ள அவன்கிட்ட இருக்கிற நிறங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அத்தனை நிறங்களை மனிதனுடைய இருதயம், மனிதனுடைய முகம் காட்டுகிறது. ஆனா யோபு அப்படி கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட மனுஷன் தான் யோபு. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில இழப்பு ஏற்பட்டது. அந்த இழப்புல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, வெளிச்சத்துக்காக காத்திருந்தவனுடைய வாழ்க்கையில இருள் வருது. நன்மைக்காக காத்தனுடைய வாழ்க்கையில அங்க நன்மை வரல, தீமை வருது. ஆனா யோபு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, தன் வாயின் வார்த்தையிலையும், தன் வாழ்க்கையிலையும், தன் குடும்ப காரியத்திலும், தன்னை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் மத்தியிலையும் ஒரு நாளும் தேவனை குறித்து குறை சொல்லாமல், இருதயத்திலும் நினைக்காமல் வாழ்ந்த ஒரு நல்ல தேவ மனுஷன் தான் யோபு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இழப்புகள் கொடுக்கிறாருன்னா, இழப்பு கொடுக்கிறப்ப புலம்ப கூடாது. இழப்புகள் வரும் பொழுது புலம்ப கூடாது. அந்த இழப்பு நன்மைக்காக தான் கொடுத்திருப்பார். 100% நம்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் ரொம்ப தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன், நான் நல்லா ஜெபிக்கிற மனுஷன், நான் உபவாசிக்கிற மனுஷன், நான் பைபிளை வாசிக்கிற மனுஷன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இருக்கிற சோதனை மாறலை அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அது வரைக்கும் ஜெபத்தை விடாம இருக்கிறோமா? அது வரைக்கும் வேத வசனத்தை நிறுத்தாம வாசிக்கிறோமா? அது வரைக்கும் கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த ஸ்பேஸ், அந்த நேரத்தை நம்ம சரியா கொடுக்கிறோமான்றத அவர் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். யோபுடைய வாழ்க்கையில அவருடைய முழங்கால் என்ன பண்ணல, அவரால் நிம்மதியா படுத்து தூங்க முடியாது. முழங்கால் போட்டு உட்கார முடியாது, நிம்மதியா படுத்து தூங்க முடியாது, நடக்க முடியாது. ஏன்னா அவருடைய சரீரங்கள் முழுவதும் எரி கொப்பளம் போல ஒரு கொப்பளம் இருக்கும். சாம்பலை பூசிக்கிட்டு ஓடி எடுத்து சொரிஞ்சு அவருடைய வாழ்க்கையே எப்படிதான் இருக்கு. ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறார். அவருடையதான நண்பர்கள் 3 பேரும் புறப்பட்டு போகும்போது கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ யோபு கிட்ட போய் ஜெபம் பண்ணு, யோபு உனக்காக ஜெபம் பண்ணுவான், அவனுடைய ஜெபத்துக்கு அப்புறம் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி யாருக்கிட்ட தான் அனுப்புனாரு. அவ்வளவு சூழ்நிலை யோபு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, ஜெபத்தை அவர் விடல. அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலையும்
உடம்பு முழுக்க கொப்பளங்கள் இருக்கும் பொழுதும் யோபு ஜெபத்தை விடல. தேவனை தூஷிக்கிறது மட்டும்தான் அவர் இருந்தாரா? இல்ல, தேவனை தூஷிக்காம இருந்தாரு. அதே போல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தையும் நிறுத்தாமல் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும் பொழுது நாம் ஜெபிக்கிறோமா அல்லது இழப்பை நினைத்து உட்காந்து ஓன்னு அழுகிறோமா? அநேகர் இரண்டாவது ஆப்ஷன்ல தான் இருக்கிறோம். இழப்புகளை நினைத்து அழுது கொண்டு தான் இருக்கிறோம், கவலைப்படுகிறோம். வேதம் சொல்லுது, கவலைப்படாமல் என்ன செய்ய போறோம்? வெள்ளையை கருப்பாக்க முடியுமா? இல்ல கருப்பை வெள்ளையாக்க முடியுமா? குட்டையை நட்டையாக்க முடியுமா? நட்டையை குட்டையாக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படுற? இழந்தது இழந்தாச்சு, இழந்தது இழந்தாச்சு, போனது போச்சு. ஆனா போனதை குறிச்சே உட்காந்து வருத்தம் யாக்கோபை போல சிலருக்கு. பிள்ளை உசுரோட இருக்கா செத்துருச்சானே தெரியல. சகோதரர்கள் சொல்லிட்டாங்க, பிள்ளை செத்துருச்சு, உன் பிள்ளையை மிருகங்கள் அடிச்சிருச்சு, இந்த பாரு உன் மகனுடைய வஸ்திரம் அதில் ரத்த கலர் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. மகன் செத்துட்டான ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்கணும். வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும்? அடுத்த வாழ்க்கைக்கு கடந்து போயிருக்கணும். மனுஷன் 22 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆவி செத்து போய். ஆவி செத்து போய் 22 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறார். காரணம் என்ன? என் ஆசை குமாரனை இழந்து விட்டேன். இழப்பு நன்மைக்கு தான். ஆனா யாக்கோபு இழந்து போயின்னு சொல்லி இழப்பை குறித்து வருத்தப்படுறாரு. நான் ஆசையா வளர்த்த மகன், நான் பல வருடம் வஸ்திரம் போட்டு வளர்த்த அழகு பார்த்த மகன், எப்பயுமே என் பெட்டில் அவன் தான் என் கூட தூங்கிட்டு இருப்பான், நான் எங்க போனாலும் என் கூட வந்துகிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட நான் இழந்துட்டேனே. இழப்பை யாரால ஏத்துக்க முடியல? யாக்கோபால ஏத்துக்க முடியல. இழப்பை இழந்த யாக்கோபு 22 வருஷங்களாகவே எப்படிதான் இருக்கிறாரு? ஆவி செத்து போய் காணப்படுறாரு. நம்முடைய கவலைகள் எதை தெரியுமா கொள்ளுது? நமக்குள் இருக்கிற உற்சாகமான பரிசுத்த ஆவியானவரை அது கொன்றுது. ஆவி உற்சாகம் உள்ளதான, அப்படிப்பட்ட உற்சாகமுள்ள ஆவியவே எது கொள்ளுது? நம்முடைய கவலை. கவலைப்பட்டு 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 தானும் கெட்டு தன்னோடு இருக்கிறவனையும் கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. அந்த யாக்கோபுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, உன் பிள்ளை சாகல, உன் பிள்ளை உயிரோட தான் இருக்கான்னு வார்த்தை முடியுது. அவன் ஆவி உயிர்த்தது, அவன் ஆவி உயிர்த்தது. இப்படி கொஞ்சம் நான் தியானிக்கிற அந்த வார்த்தைய, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில குறைஞ்சா அந்த மனிதன் சாதாரணமான ஒரு மனிதனாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவார். பரிசுத்த ஆவி நடத்துதல் இல்லாத ஒரு மனுஷன் எல்லாரை போலதான் யோசிப்பாரு. அப்ப யாக்கோபு 22 வருஷமா எப்படிப்பட்ட யோசனை தான் வாழ்ந்திருக்காரு? தன் சுய யோசனையில தான் என்ன பண்ணிருக்கிறாரு? தன் சுய சிந்தையில தான் என்ன பண்ணிருக்கிறாரு? அது வரைக்கும் ஜெபித்தவர், ஜெபித்து பதில் கேட்டு வாழ்ந்தவர், இந்த சில காலங்களாக என்ன பண்ணல? அவர் ஜெபித்தாரான்னு தெரியல, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தாரான்னு தெரியல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தன் இருதயத்துல ஒரு முடிவு வந்துருச்சுன்னா, ஓகே அதான் முடிவு, போய் செய்வோம், அது லாபமா நஷ்டமா பார்த்துக்கலாம் போ. காரணம் என்ன? நான் ஆசையை வளர்த்த மகனையே இழந்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எது போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி யாக்கோபு இருந்தார் ஆவியை சாகடிச்சு. ஆனா யோபு அப்படி இல்லை. எல்லாத்தையும் இழந்தாரு, எல்லாத்தையும் இழந்தாரு. சரீரங்கள் முழுவதும் எரி கொப்பளம் இருக்கு, சாம்பலால உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஜெபிக்கிற மனுஷனா காணப்படுறாரு. ஜெபிக்கிற மனுஷனா. இழப்புகள் வருவது உண்மை. இழப்புகள் மத்தியில் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த செயல்பாட்டின் அளவுகள் குறையாம காத்து கொள்றவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷங்க. குறைக்கிறவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்ல. சிலர் சொல்லுவாங்க, நம்முடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும், அதனால கர்த்தர் நமக்கு தாளாட்டு. இல்ல இல்ல இல்ல, இழப்ப கொடுத்ததே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணதான். இழப்பு கொடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீ வலிமை உள்ளவனா இருக்கிறன்றதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இழப்பை கொடுக்கிறது, தோல்வியை கொடுக்கிறது, துக்கத்தை கொடுக்கிறது, அழுகையை கொடுக்கிறது.
அந்த நேரத்துல ஜெபிக்காம, உபவாசிக்காம, வேதத்தை வாசிக்காம, ஆண்டவர் எல்லாரையும் பார்த்துக்குவாரு, என் கவலை அவருக்கு தெரியும், என் கண்ணீர் அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு படுக்கையில உட்கார்ந்திருந்தா ஒண்ணும் என்ன பண்ணாது. யோபு நினைச்சிருந்தா படுத்து தூங்கி இருக்கலாமா கம்முன்னு? சரீரம் முழுவதும் கொப்பளம், அப்படியே எரி பந்தாட்டம் என்ன பண்ணுது, உள்ள குத்திக்கிட்டே இருக்கு அவருக்கு. ஒரு சின்ன ஒரு அக்கினி துண்டு நம்ம மேல பட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. வீட்டில் சமைக்கிறோம், அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தை தபால்னு தூக்கினாலே கையை போட்டு என்ன பண்றோம். ஆனா அவர் சொல்றாரு, எரி கொப்பளங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஊசியால குத்துற வழி இல்ல, நெருப்பு ஊசியால குத்துற அளவுக்கு அவர் என்ன பண்ணுச்சு, வலி இருந்துச்சு. ஆனா அந்த வலியின் மத்தியில அவர் ஓய்வு எடுக்கல, அந்த வலியின் மத்தியில அவர் மூளையில உட்கார்ந்து முடங்கல, வலியின் மத்தியிலையும் அவர் ஜெபித்தார், வலியின் மத்தியிலையும் அவர் ஜெபித்தார். அப்ப சோதனை கொடுக்கிறது எதுக்கு, இழப்பு கொடுக்கிறது எதுக்கு, அழுகையையும் வேதனையும் கொடுக்கிறது எதுக்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்றதுக்காக டெஸ்ட் பண்ணதான் கொடுத்தது. சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, நான் பிடிக்கப்படுகிற நாட்களில் நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னையை விட்டு ஓடுவீங்க, என்னையை விட்டு நீங்க ஓடிடுவீங்க, என்கிட்ட நிலையா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவார். குறிப்பா பேதுரு கிட்ட சொல்லுவார், பேதுருவே நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை நீ மறுதரிப்பாய், அதனால என்கிட்ட வராத சொல்லிதான் தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்புனாரு சீஷர்களையும் பேதுருவையும். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, பயப்படல, கர்த்தருடைய வார்த்தைய கேட்கல, கர்த்தருக்கு பயப்படல, அவர் எதை சொன்னாரோ அதை தான் செஞ்சு காட்டினாங்க. எதை அங்க சொன்னாரோ, இல்ல நீங்க என்னை விட்டு ஓடிடுவீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வலுவா இருக்காது, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் சொன்னாரு. சொன்னதை கேட்டு அவங்க என்ன பண்ணல, தப்பிச்சுக்க தெரியல. இல்ல இல்ல எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, நான் எப்படின்னு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டுன்னு எல்லாரும் போனாங்க, பேதுருவும் போனார். கடைசியில அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அங்க கர்த்தர் அவங்களுக்கே காட்டி கொடுத்தார். இவ்வளவுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னைய பிடிச்சா ஓடுறதுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னைய பத்தி கேட்டா மறுதளிக்க சபிக்கவும் சத்தியம் பண்ணதும் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுல நீ எனக்கு பயப்படுகிறேன்னு நான் உன்னை எப்படி நான் முடிவு பண்றது? அப்ப அநேகருடைய வாழ்க்கையில சிலருக்கு சோதனைகள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் வலியுறுத்துவார். எதற்காக? வரப்போது ரெடியா இருந்துக்க. சிலருக்கு சொல்லாம கொள்ளாமலேயே கொடுப்பாரு, அதையும் ஏற்றுக்கொண்டு ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்ப இழப்புகள் எதுக்காக? என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய வலு, என்னுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு, நான் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடக்கூடிய மனுஷனா இருக்கேன் என்பதை நானும் தெரிஞ்சுக்கணும், உலகமும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இழப்பு தீமைக்காக அல்ல, நன்மைக்காக. இழப்புகள் தீமைக்காக அல்ல, நன்மைக்காக. ஆனா யோபு சொல்றாரு, நான் நன்மையை எதிர்பார்த்தேன், எனக்கு அவர் தீமையை கொடுத்தார். நான் வெளிச்சத்தை எதிர்பார்த்தேன், எனக்கு இருளை கொடுத்தார். எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த ஜெபத்துல இருந்திருக்கு? இப்படிப்பட்ட ஜெபம் எத்தனை பேர் செஞ்சிருக்கேன்? நான் கேட்டது ஒண்ணு ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்தது ஒண்ணு ஆண்டவரே. நான் கேட்டது வெளிச்சத்தை ஆண்டவரே, நீங்க கொடுத்தது இருளை ஆண்டவரே. நான் சந்தோஷத்தை தான் கேட்டேன், மறுபடியும் ஏன் எனக்கு துக்கத்தை கொடுத்தீங்க? நான் நிம்மதியான வாழ்க்கையை கேட்டேன், மறுபடியும் அழுகையின் வாழ்க்கையை எனக்கு ஏன் கொடுக்குறீங்க? இப்பதான் ஓராண்டு காலம் அழுது முடிச்சு புது வருஷத்துக்குள்ள வந்து 3-4 மாசம் கூட முழுசாமல, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை என் வாழ்க்கையில கொடுக்குறீங்க. இப்படி புலம்பல் நம்முடைய வாயிலிருந்து வராத நாட்கள் கிடையாது. ஆனா அது எதுக்கு? தீமைக்கல்ல, நன்மைக்கு. இழப்புகள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில, பொதுவா நான் சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற இழப்புகள் அனைத்தும் நன்மையாகத்தான் மாறும். ஒரு நாளும் அது தீமையாக என்ன பண்ணாது, மாறாது. யோபு எந்த அளவுக்கு இழந்த மனுஷனாய் காணப்பட்டாரோ அந்த அளவுக்கு யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தார். எந்த அளவுக்கு யோபு இழந்தாரோ அந்த அளவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார்.
யோபு வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை மட்டும்தான் இழந்தாரா? இல்ல. அவர் சிரிப்பை மறந்தாரு, அவர் சந்தோஷத்தை மறந்தாரு, அவர் பிள்ளைகளோடு இருக்கிற அந்த அந்த நாட்களை மறந்தாரு, அதை இழந்தாரு. தன் மனைவியோடு இருந்த அந்த நாட்களை இழந்தாரு. தனக்கு கிடைச்சதான மரியாதையை இழந்தாரு, எல்லாத்தையும் இழந்தாரு. ஆசீர்வாதங்களை மாத்திரம் யோபு இழக்கல, ஒரு தனிப்பட்ட மனிதன் தன் வாழ்க்கையில என்றைக்கு அவன் உடஞ்சி நொடுங்கி உக்காருவானோ அப்படிப்பட்ட உட்கார்தலுக்குள்ளதான் யோபு இருந்தார். அப்ப எந்த அளவுக்கு அந்தரங்கத்துல அவர் எத்தனை காரியங்களை இழந்திருப்பாருன்னு யோசிச்சுக்கோங்க. நண்பர்களோடு போய் வந்த நாட்களை இழந்தாரு, எல்லாத்தையும் இழந்தாரு. அப்படி எல்லாத்தையும் இழந்த யோபுக்கு தான் எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாக என்ன பண்ணார்? கொடுத்தார். ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இருதயத்திற்கு. இன்றைக்கு இருதயத்திற்கு சமாதானம் வேணும் அப்படின்னா, என் ஆழ் மனதின் துக்கங்கள் மாறணும் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல ஒரு இன்ச்சு கூட என்ன பண்ணிடக்கூடாது, நகர்ந்துடக்கூடாது. அதுதான் யோபு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டத்துக்குனாலாம் வாழ்வதா சாவதான்னு பார்த்தா, நான் சாவது நல்லதுன்னு நான் போயிருக்கணும். ஆனா நான் வாழ்ந்தேன். இழப்பை குறித்து நான் கவலைப்படலை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் காமிச்சிட்டு சாகுறேன்னு சொல்லி முடிவு வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? போராடினார். அதனாலதான் வேதம் அழகா சொல்லும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த முடிவு பரியந்தங்கிறது பரலோகத்துக்கு போறது மாத்திரம் கிடையாதுங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளும் இழப்புகளும் கண்ணீர்களும் அழுகைகளும் இதுக்கும் முடிவு பரியந்தம் நம்ம போயிட்டு தான் வரணும். இதுக்கும் முடிவு பரியந்தம் போய் தான் நம்ம வரணும். சின்ன சின்ன காரியங்களுக்கும் அது எண்ட் லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டு வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? கிடைக்கும். அந்த உள்ளான இருதயத்துல யோபு எத்தனையோ நீ அந்த யோபுவின் மனைவியே சொன்ன வார்த்தை தான் நான் திரும்ப சொல்றேன், நீ வாழ்வதை விட சாவது உனக்கு நல்லதுன்னு சொல்லியும் யோபு என்ன பண்ணல? அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு ஒரு இன்ச்சு என்ன பண்ணல? நகரல. உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க இருதயத்துல எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு அழுகையை கர்த்தர் கொடுத்தாலும், ஒரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விளைகிறாதீங்க. எது நடந்தாலும் சத்துருவுடைய அவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுத்த, அவன் 1000 வார்த்தையை போடுவான். காரணம், நீ பயப்படுகிற பயத்தை விட்டு வெளியே வந்துட்டனா உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிரும். உன் வாழ்க்கை முடிஞ்சா உன் வரு நாட்களை கூடிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண மாட்டார்? பார்க்க மாட்டார். ஏன்னா யோபுவின் மனைவி சொன்ன வார்த்தை, இதுக்கப்புறம் நீ வாழ்வது நல்லதுல மகாராசா, இதோட என்ன பண்ணிரு, வாழ்க்கையை முடிச்சுக்க. ஒருவேளை யோபு தன் மனைவியின் வார்த்தையை கேட்டு, மனைவி மூலமாய் பேசிய சத்ருவின் வார்த்தையை கேட்டிருந்து தன் வாழ்க்கையை முடித்திருந்தார் அப்படின்னா 42வது அதிகாரத்துடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்காது? இருந்திருக்காது. முதல் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் 42வது அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. இந்த அதிகாரத்துல கர்த்தர் எனக்கு பலவீனத்தை கொடுத்தாருன்னா நான் நிக்கணும். அதிகாரங்கள் ஏற ஏற உபத்திரவம் யோபுவுக்கு ஏறிட்டு தான் இருந்துச்சு. யோபுவின் அதிகாரங்களை வாசிக்க ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆத்மாவை, அவருடைய சரீரங்கள் மிக மிக கொடுமையாக தான் போச்சு. 41 அதிகாரம் வரைக்கும் தாக்கு பிடிச்சாரு. 42வது அதிகாரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார். அப்ப முடிவு பரியந்தான் லென்த்தியா போகட்டுமே. 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ போகட்டும். அதன் முடிவுக்காக காத்துருங்க. ஏன்னா நான் எப்பயுமே ஜெபிக்கிற ஒரு வார்த்தை உண்டு, ஆரம்பம் எப்படி எனக்கு தெரியாது, முடிவு தான் எனக்கு முக்கியம். நான் ஆரம்பிக்கிறப்ப எப்படி வேணா ஆரம்பிச்சிருக்கலாம் என் வாழ்க்கைய, இந்த ஊழியத்தை நான் எப்படி வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஊழியத்தின் முடிவு எனக்கு ஒரு நல்ல முடிவா இருக்கணும். என் வாழ்க்கையின் முடிவு எனக்கு நல்ல முடிவா இருக்கணும். நான் ஊழியக்காரனா மாறி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப என்னுடைய ஆரம்பம் எப்படியோ இருந்துச்சு, ஆனா நான் முடிக்கிறப்ப இந்த ஊழியக்காரனுடைய முடிவு மகிமையா இருக்கணும். நான் ஜெபிக்கிற நாட்கள் உண்டு. அப்ப நாம கேட்கறது ஆரம்பம் இல்ல, இடைப்பட்டது அல்ல, முடிவு. அதுக்கு தான் நம்ம நோக்கி போகணும். யோபு முடிவை நோக்கி போயிட்டு இருந்தார். ஆண்டவரே நாளைக்கு நீ ஆசீர்வதின்னு கேட்கல, நீங்க ஆசீர்வதிக்கிறப்ப ஆசீர்வதிங்க. இந்த பலவீனம் எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் நானும் போறேன். இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எது வரைக்கும் போவாரு? முடிவு வரைக்கும் போவார்.
பாதியில வரதெல்லாம் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படாத மனுஷங்க தான். கர்த்தருக்கு பயப்படாத மனுஷங்க தான் பாதியிலே வருவாங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷங்க முழுவதும் போயிட்டு திரும்பி வருவாங்க. போயிட்டாலே போதும், அதுக்கப்புறம் பாதை மாறி வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு அழகா போயிருவாங்க. கொஞ்ச காலம் உபத்திரம் இருக்க தான் செய்யும், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க தான் செய்வீங்க. ஆனாலும் அதன் மத்தியில் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய உத்தமத்துல நிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நம்முடைய உத்தமத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நிப்பது தான் முக்கியம். நிக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை ருசிக்காமலே நம்ம போயிடுவோம். இன்றைக்கு இழப்பு இருக்கிறதுன்றதுக்காக நான் வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறேன்னா நன்மையை பார்க்க முடியாது. அப்ப இத்தனை நாளா கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனமா இருக்க போகுது? நான் 10 வயசுல ரட்சிக்கப்படுறேன், இல்ல 13 வயசுல, 16 வயசுல, 20 வயசுலயே நான் ரட்சிக்கப்படுறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதான 23வது வருஷம், 23வது வயசுல, 24வது வயசுல எனக்கு உபத்திரம் வருது. 4 வருஷம் 3 வருஷம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தேன் நான். அந்த 1 மாத காலமோ 1 வார காலமோ எனக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தை தாங்க முடியாம நான் மன வேதனையில நான் தற்கொலையோ இல்ல வேற ஏதோ காரியம் செஞ்சேன்னா அப்ப அந்த 3 வருஷம் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வேஸ்ட் தானே. அப்ப அந்த 3 வருஷமா நீங்க ஆலயத்துக்கு வந்ததை பார்த்தவங்களுடைய பார்வையில உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எது வரைக்கும் போகணும்? முடிவு வரைக்கும் போகணும். லாபமோ நஷ்டமோ, ஆசீர்வாதமோ தாழ்மையோ, கடைசி வரைக்கும் போயிட்டு வரணும். அப்படி கடைசி வரைக்கும் போற மனுஷங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷங்க. அவங்க இழந்ததை தான் கர்த்தர் நன்மையா மாத்துவாங்க. யார் இழந்ததை கர்த்தர் நன்மையா மாத்தார்? முடிவு வரைக்கும் யாரு போராடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில இழந்ததை தான் கர்த்தர் ரெட்டிப்பா நன்மையா கொடுப்பாரு. எல்லாருக்கும் ரெட்டிப்பா நன்மையை கொடுக்க மாட்டாரு. முடிவு வரைக்கும் யாரு போராடுறா, முடிவு வரைக்கும் யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் நன்மையானதை கொடுப்பார். யாருக்கு இழப்பு நன்மையா மாறும்? முதலாவது தன்னுடைய கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கற்பனை வாழ்க்கையிலையும் யார் ஒருவர் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை தான் நன்மையா மாறும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கற்பனையின் வாழ்க்கையிலையும், கற்பனை உலகத்திலும் நிஜ உலகத்திலும் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் 2 மடங்கு நன்மையாய் மாறும். 2 மடங்கு. தூக்குங்க, தூக்கிட்டு உள்ள வாங்க, தூக்கி போடுங்க உள்ள, பாத்துக்கலாம். இத்தனை பேர் இருக்கும், பிடிக்க மாட்டீங்களா? அப்ப யாருடைய வாழ்க்கை நன்மையா மாறும்? கற்பனை உலகத்திலும் நிஜ உலகத்திலும் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் நன்மையா மாறும். இரண்டாவது யாருக்கு நன்மையா மாறுமா? இழப்புகள் மத்தியிலேயே தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை யார் வலுவா வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இழப்புகள் நன்மையா மாறும். இழப்புகள் மத்தியிலையும் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் வலுவா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தீமையும் நன்மையாக மாறும். மூன்றாவது யாருக்கு இழப்பு நன்மையா மாறுமா? முடிவு வரைக்கும் போராடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு. யாருக்கு? முடிவு வரைக்கும் போராடுறவங்களுக்கு. மோதி பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆலோசனையை கொடுக்கறாங்க, நான் ஜெபிக்கிறேன், நன்மை வரல, ஆசீர்வாதம் கிடைக்கல. அப்ப நமக்கு சுற்றி இருக்கிற ஒரு ஆலோசனைகள் வர ஆரம்பிக்கும். இத செஞ்சா நல்லா இருக்கும், இங்க போய் வந்தா நல்லா இருக்கும், இத அபியாசப்படுத்தினா, இன்னும் சொல்லணும்னா இதை கட்டி விட்டா நல்லா இருக்கும், இதை வீட்டில் தொங்க விட்டா நல்லா இருக்கும். இப்படி பல காரியங்கள் வரும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய, ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துல வீட்டில் மாட்டுறதுலையும் கையில கட்டுறதுலையும் வண்டியில கட்டுறதுலையும் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அப்ப யார் மேல இருக்கிற நம்பிக்கை குறையுது? நமக்காய் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் குறைய வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை சத்துரு என்ன பண்ணான்?
மற்றவர்கள் மூலம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தான். அப்ப நாம கஷ்டம் மாறுன்றதுக்காண்டி தான் அந்த வீட்டில் கட்டணும். என் வாழ்க்கையில சந்தோஷம் வர்றதுக்காண்டி தான் என் வீட்டில் நான் கட்டினேன். என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நான் என் பிள்ளைக்கு என்ன பண்ணேன், கட்டுனேன். ஆனா கட்டி நல்லா ஆகலையே, அப்புறம் கட்டினது எதுக்கு? உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிகிறதுக்காக. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிகிறதுக்காக தான் இதை உங்களை என்ன பண்ண வச்சான், செய்ய வச்சான். அப்ப முடிவு வரைக்கும் போயிருந்தாக்க இந்த இடையில வந்த இந்த தரகருடைய வார்த்தை என்ன பண்ணிருக்க வேண்டாம், இந்த சத்துருவின் வார்த்தை என்ன பண்ணிருக்க வேணாம், கேட்டிருக்க வேண்டாம். முடிவு வரைக்கும் போங்க. உங்க ஜெபத்தை முடிவு வரைக்கும் கொண்டு போய் என்னதான் நடக்குது பாத்துருவோமே. ஜெபாலய தலைவன் தன் 12 வயது மகள் மரணத்துக்கு போயிட்டா. எங்க போயிட்டா? மரணத்துக்கு போயிட்டா. மரணத்துக்கு போனவ மரிச்சா என்ன பொழைச்சா என்னன்னு அவர் என்ன பண்ணல, நினைக்கல. எங்க போறாரு? இயேசுவை தேடி போறார். இயேசுவை தேடி அவர் போகி, இயேசு தாமதமானாலும் அந்த பிள்ளையின் முடிவு என்னவா இருக்கும் என்று முடிவு வரைக்கும் அந்த ஜெபாலய தலைவனாகிய எபீர் என்ன பண்ணாரு, காத்துக்கிட்டு இருந்தார். இடையில எபீருக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு, உன் மக இறந்துட்டா, போதகரை வற்புறுத்தவோ துன்பப்படுத்தவோ வேண்டாம் என்று சொல்லி. எபீரு பாதியிலே போயிருக்கலாம். ஆனா அவர் முடிவு வரைக்கும் அவருடைய நோக்கம் இயேசுவை என் வீட்டுக்கு என்ன பண்ணணும், கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். அதான் அவருடைய முடிவு. அவர் தன் வீட்டுல இருந்து புறப்பட்டு இயேசுவை தேடி வந்தது எதற்காக? அவர் இயேசுவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான். அதை நான் முடிச்சா போதும். என்னுடையதான லெக்கை நான் அடைந்து தீர்ந்தால் போதும். எவருடைய லெக்கு இயேசு என் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். என் மக குணமடையல ரெண்டாவது, இயேசு என் வீட்டுக்கு வரணும். இயேசு எவீரு வந்தாரு. இடையில மகள் மறிச்சிட்டான்னு சொன்னாங்க. ஏன்னா எந்த அப்பாவா இருந்தாலும் மகள் மேல கொஞ்சம் பாசம் அதிகமாக தான் இருக்கும். என்னதான் மகன்கள் மீசையை முறுக்கத்தக்க வாரிசுகளா இருந்தாலும் மகள் மீது கொஞ்சம் பாசம் அளவு அதிகமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட தகப்பனிடத்தில் மகள் மறித்துட்டான்னு சொன்னப்பையும் அப்பா என்ன பண்ணல, அழுகல, ஓடல, இயேசுவை திட்டல. உம்மை எப்போ கூப்பிட்டேன், நான் எப்போ கூப்பிட்டேன், நேரமே பேர்னா என் பிள்ளை பிழைச்சிருப்பாள். இந்த வார்த்தை யார் திரும்ப கேட்டாங்க? மாத்தாலும் மரியாதையும் கேட்டாங்க. நீர் இருந்திருந்தாலும் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே அப்படி இந்த வார்த்தை யாரு கேட்டா? மாத்தாலும் மரியாதையும் கேட்டாங்க. ஆனா எவீர் என்ன பண்ணல, சத்தம் போடாம இருந்துட்டார். அந்த விசுவாசத்தை பார்த்து, அந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற அந்த நிலையை பார்த்து தான் எவீர்வின் மகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே தவிர வேற ரகசியம் எதுவும் கிடையாது. எவீரின் மகளுக்கு கர்த்தர் உயிர் பிழைப்பை கொடுக்க காரணம் எவீரின் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற நிலை. நிலைச்சிருந்தாரு. அப்ப நிலைச்சு நிக்கணும், முடிவு வரைக்கும் நிக்கணும். நிக்காம ஒரு முறை வர்றது, 2 முறை வர்றது போதும், அவ்வளவுதான். இல்ல, முடிவு பரியந்தம். அப்ப இழப்பை நன்மையாய் மாற்றுகிற 3வது காரியம் எது? முடிவு பரியந்தம். முடிவு பரியந்தம். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இழப்புகளை சந்திக்குதோ அந்த அளவுக்கு நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல என்னை இன்னும் அதிகமா வச்சிருந்தேன்னா அந்த இழப்பு எனக்கு நன்மையா தான் மாறும். அந்த இழப்பு எனக்கு நன்மையா தான் மாறும். அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனத்தை ஒரு வேகமாக வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை. விசுவாசத்தினாலே யோசேப்பு, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது
பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஸ்தோத்திரம். இதே வார்த்தைய நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரைக்கும் இருக்கிற வார்த்தையை வாசிங்களேன். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனத்தை வாசிங்களேன். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரெய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்தினின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். இரண்டுமே மோசேயின் வாழ்க்கையில் நடந்ததான அந்த சம்பவத்தை மையமாய் கொண்டு வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் தான். எபிரெயர் மோசேயின் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாரு? தைரியம் உள்ளவனாய். எப்படி தைரியம் உள்ளவனாய் எபிரெயர் காண்பிக்கிறார். எபிரெயனாக்கியோன் எபிரெயர் 11ஆம் அதிகாரத்துல யார் மோசே எப்படி காட்டுறாரு? மிக தைரியம் உள்ளவனாய் பலசாலியாக காட்டுகிறார். ஆனா யாத்ராகமம் வரும் பொழுது மோசே மிகவும் பலவீனமானவன், பயந்த சுபாவம் உடையவனாக என்ன பண்ணப்படுகிறது? காண்பிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கைய இரண்டு விதமா பேசக்கூடிய கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய இழப்பை பலமாய் பார்க்கிறவங்க உண்டு, நம்முடைய இழப்பை கேவலமா பார்க்கிறவங்களும் உண்டு. எபிரெயர் மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கறது எப்படி பார்க்கிறாரு? அவனை போல கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் யாருமே கிடையாதுடா. அவன் தாண்டா மனுஷன், வாழ்ந்தா அவனை போல தாண்டா வாழணும்னு எபிரெயர் சொல்றாரு. ஆனா யாத்ராகமம் சொல்லுது, இவனை போல பயந்தாங்குழி யாருமே, இவனை போல ஒரு லூசு பைய யாருமே. காரணம் என்ன? எவனாவது அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு போவானா? அவன் செத்தா சாகுறான், இவனுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குல்ல, எதுக்காக இவன் இப்ப போனான்? இவனுடைய அவசர புத்தியினாலதான் இவன் எல்லாத்தையும் என்ன பண்றான்? இழந்து நிக்கிறான். யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? மோசையை பத்தி. இவனை இப்படி ஒரு நல்ல எபிரெயர்களை சில வாலிபர்கள் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு மட்டும் மோசையுடைய வாழ்க்கை கிடைச்ச மாதிரி கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் நான்லாம். அரண்மனை வாழ்க்கை என்ன, அரண்மனை ஆகாரம் என்ன, அரண்மனை வஸ்திரம் என்ன, அரண்மனை ரதங்கள் என்ன, அரண்மனை மேல இருக்கிற அதிகாரங்கள் என்ன, நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும், நடக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு கோமாளி ஓடிட்டான் பத்தியா? இவனால யாரு எபிரெயனுக்காக வழக்காட வர சொன்னது? கேட்டிருப்பாங்களா? பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? கம்முன்னு இருக்க வேண்டியதானே. இப்படி பழைய ஏற்பாடு பேசு யாத்ராகமம். ஆனா எபிரெயர் சொல்றாரு, உதறிட்டு வந்தான் பாரு, அங்க நிக்கிறான்டா மோசே.
இழந்தாலும் பரவாயில்ல, அரண்மனை வாழ்க்கையை நான் இழந்தாலும் பரவாயில்ல, பார்வோனின் குமாரத்தி எனப்படுவதை நான் வெறுத்து, அரண்மனை வாழ்க்கையை நான் வெறுத்து, என் சுகபோகத்தை வெறுத்து, என் இச்சைகளை வெறுத்து நான் வாழ்றேன்னு சொல்லி வாழ்ந்தான் பத்தியா, அவன் தாண்டா மனுஷன் எபிரேயர் சொல்றார். இதுல எதை எடுத்துக்கலாம் நம்ம? இரண்டுமே இந்த உலகம் நம்மேல் பேசக்கூடிய வார்த்தை தான். அதனால் எங்கேயும் சறுக்கி நம்ம என்ன பண்ணக்கூடாது, விழுந்துடக்கூடாது. பெருமைப்படுத்துகிற இடத்துல நம்ம குறைவா காணப்படணும், தாழ்த்துகிற இடத்துல இன்னும் தாழ்மை என்ன பண்ணணும், போகணும். நம்மள ரொம்ப தாழ்த்தி பேசுறானா அவனை விட நம்ம தாழ்ந்துடணும், நம்மள ரொம்ப உயர்த்துறானா அவங்கிட்டையும் நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிடணும். இந்த ரெண்டு இடத்துலையும் நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்தணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அங்க காண்பிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அங்க காண்பிக்க முடியாது. திருப்பிக் கொள்ளலாம் மறுபடியும் எபிரேயர் நிருபத்தை 11ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வெறுக்க வேண்டிய முதல் வெறுப்பு என்னவென்றால் உலகத்தால் வரக்கூடிய பெயர் பிரஸ்தாபங்களை. உலகத்தால் கொடுக்கப்பட்டதான பெயர் பிரஸ்தாபங்களை முதலாவது வெறுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எதை வெறுக்கணுமா? உலகத்துல வரக்கூடிய பெருமையின் பேச்சுகள். பார்வோன் குமாரத்தின் மகன் அது எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அப்ப மோசே எதை வெறுத்துட்டு எதை இழந்துட்டு போகிறாரு? தனக்கு பெருமையா இருக்கக்கூடிய வாழ்க்கையை இழந்துட்டு அவரு போறார். இதேதான் மோசே யோபுவுக்கும் நடந்தது. யோபுவை பார்த்து மரியாதை கொடுக்காதவங்க ஒருத்தரும் கிடையாது. யோபுவை பார்த்து மரியாதை கொடுக்காதவங்க, அவருடைய வயசை விட அதிக 10 வருஷம் 15 வருஷம் முதிர் வயதுல இருந்தாலும் யோபுவை பார்த்தா எழுப்பி நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரியாதை யாருக்கு இருக்கு? யோபுவுக்கு இருக்கு. அதே மதிப்பும் மரியாதையும் தான் இங்க யாருக்கு இருக்கு? எகிப்து தேசத்துக்குள்ள மோசைக்கு இருக்கு. ஆனா மோசே பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அவர் வெளியே போறாருன்னா எனக்கு இந்த அதிகாரம் என்ன இல்லை, தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்னைக்கும் உலகத்தின் அதிகாரத்துக்கு அடிமையா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பயப்படணும். அதை விட்டுட்டு உலகத்தால் வரக்கூடிய அதிகாரத்துக்கு பயந்து என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. உலகத்திலிருந்து ஒரு நன்மை வரட்டும், உலகத்திலிருந்து ஒரு ஆதரவு வரட்டும், உலகத்திலிருந்து நமக்கு உயர்வு வரட்டும், ஆனா ஒரு நாளும் உலகத்துக்கு அடிமையா என்ன பண்ணக்கூடாது, அந்த பெயர் பிரஸ்தாபத்துக்கு அடிமையா என்ன பண்ணிடக்கூடாது. அதுதான் மோசையை கற்றுக்கூடாது. இத்தனை வருஷம் நீ பார்வோன் அரண்மனையில வளர்த்து இருந்தாலும் என்னுடையதான சரீரம் முழுவதும் பார்வோனுடையதான பழங்களால நான் சாப்பிட்டு புஷ்டியா இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேண்டாம். எனக்கு இவங்க சண்டை பழக்கி கொடுத்தாங்க, எனக்கு இவங்க குதிரை ஓட்ட கத்து கொடுத்தாங்க, எனக்கு இவங்க ரதம் ஓட்ட கத்து கொடுத்தாங்க, ஏன்னா வாழ காரணமே இவங்க தான், இவங்க சொல் பேச்ச மட்டும்தான் நான் கேட்பேன்னு ஒரு நாளும் மனுஷனுக்கு அடிமையா போயிடக்கூடாது என்பதை தான் அங்க மோசே என்ன பண்றாரு, நான் கர்த்தருக்கு தான் பயப்படுவேன், பார்வோனுக்கு பயப்பட மாட்டேன். யாருக்கு தான் பயப்படுவேன்? கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன். அநியாயமான காரியம் நினைச்சு நான் கேட்டேன், அது தப்புனா இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு, அநியாயத்துக்கு துணை போற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நிமித்தம் வரக்கூடிய இந்த அரண்மனை பதவி எனக்கு வேணான்னு போனவர் தான் யாரு? மோசே. அதனால என்னமோ தெரியல, முச்செடியில் கர்த்தர் மோசேக்கு தரிசனமான. யார் ஒருவர் அநித்தியமான வாழ்க்கைக்கு உடன்படாமல் வெறுத்து வருகிறோ அவங்களுக்கு கர்த்தர் தரிசனமாக வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. அல்லேலூயா. உலகத்தால் வரக்கூடியதான அந்த காரியத்தை வெறுக்கணும், பெருமைகளை வெறுக்கணும். இன்றைக்கு உள்ளேயே பெருமை என்ன பண்ணுது? குடும்பத்துக்குள்ளேயே நீ என்ன மதிக்கல, நான் உன்னை மதிக்கல, என்னைய கூப்பிடல, உன்னைய கூப்பிடல, என்னைய இங்க உட்கார வைக்கல, அங்க உட்கார வைக்கல. இந்த பெருமையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெபிச்சா எப்படி தரிசனம் வரும்?
சாம்பல் கூட மேல என்ன பண்ணாது, வந்து விழாது. இதுல ஆண்டவரே பேசுங்கன்னு வானத்தை நோக்கி பார்த்தா எப்படி வார்த்தை வரும்? உள்ள இவ்வளவு பெருமை இருக்கிறப்ப, இவ்வளவு அகங்காரம் இருக்கிறப்ப என்ன இருக்கும்? எப்படி வார்த்தை வரும்? மோசே வெறுத்தார். எனக்கு வேண்டாம், எனக்கு பெருமையின் வாழ்க்கை வேண்டாம், எனக்கு உயர்ந்த வாழ்க்கை வேண்டாம், நான் பார்வோன் குமாரத்தியா இருக்க நான் விரும்பல, நான் போறேன் வனாந்தரத்துக்குன்னு போனவனுக்கு தான் கர்த்தர் தரிசனம் பண்ணார். எங்க? வனாந்தரத்துல வச்சு. பார்வோன் அரண்மனை இருக்கிற வரைக்கும் கர்த்தர் மோசைக்கு தரிசனம் கொடுக்கல. நல்ல 3 வேளையும் ஆகாரம் சாப்பிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாம உடம்ப மாத்திரம் வலுப்படுத்திட்டு இருக்கிறப்ப கர்த்தருடைய வார்த்தை வரல. உடம்பு ஓடா தேஞ்சி வனாந்தரத்துல ஓடி ஆடு மேய்ச்சி பசியும் பட்னியுமா கடக்கிறப்பதான் வார்த்தை வருது. முச்செடியில் கர்த்தர் மோசைக்கு தரிசனமானார். எப்ப தரிசனம் வரும்? இழப்பு நடந்தாதான் தரிசனம் வரும். வெறுக்கணும், உலக வாழ்க்கையை வெறுக்கணும், பெருமையின் வாழ்க்கையை வெறுக்கணும், தலகணம் பிடிச்ச வாழ்க்கையை வெறுக்கணும், மரியாதையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வெறுக்கணும். வெறுத்தா தரிசன நிச்சயம். வெறுத்தா தரிசன நிச்சயம். அம்புட்டையும் தூக்கி மண்டையில வச்சுக்கிட்டு நடந்தோன்னு வச்சுங்களேன், ஒன்றும் வராது. என்ன வராது? ஒன்றும் வராது. இப்ப மோசைக்கு தரிசனம் கொடுக்க காரணம் என்ன? அவர் கர்த்தருக்கு பயந்தார். எப்படி பயந்தார்னா, உலகத்தின் பெருமைக்கு, உலகத்தின் மதிப்பு மரியாதைக்கு வெறுத்து, நான் வனாந்தரத்தில் இருப்பது எனக்கு நலம். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க எதை வெறுக்கணுமா? உலகத்திலிருந்து வரக்கூடிய பெருமைகளுக்கு, நமக்குள் வரக்கூடியதான பெருமைகளுக்கு நாம் எதிர்த்து வெளியே வருவோம்னா தரிசனம் நிச்சயம். முச்செடியின் தரிசனம் நிச்சயம். 2வது வார்த்தையை வாசிங்களேன், அப்படியே 25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஸ்தோத்திரம். அடுத்து 2வது எது? பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பது. 2வது அனுபவிப்பது. ஒரு பழமொழி இருக்குல்ல, அனுபவிக்கிற வயசுல அனுபவிக்காம வேற எப்ப அனுபவிக்க போறோம்? இந்த வார்த்தை இருக்கா இல்லையா? அனுபவிக்கிற வயசுல அனுபவிக்காம வேற எப்ப ராசா அனுபவிக்க போறேன்? ஆனா மோசேயினுடைய வாழ்க்கையில என்ன வருது? அனுபவிக்காமல், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். எதை நம்ம இன்னைக்கு அதிகமா அனுபவிக்கிறோம்? எது நம்ம அதிகமா விரும்புறோம்? எதை நம்ம அதிகமா ஏற்றுக்கிறோம்? எதை நம்ம அதிகமா அனுபவிக்கிறோம்? அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், அநித்தியமான பாவ. நம்ம கடைசியா இருக்கிற சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனா அந்த சந்தோஷம் வருவதற்கு எது முன்னாடி இருக்கு? அநித்தியமான பாவங்கள். அநித்தியமான பாவங்கள் செஞ்சு சந்தோஷம் அடையணுமா? இன்னொருத்தனை அழுக வச்சு நீ சந்தோஷமா இருக்கணுமா? இன்னொருத்தனை அழுக வச்சு நான் சந்தோஷம் அடையணுமா? எபிரேயனை கொன்னு எகிப்தியன் சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும். எனக்கு இது வேணுமா? எபிரேயனை கொள்வது எகிப்தியனுக்கு சந்தோஷம். எகிப்தியனுக்கு சந்தோஷம்னா அது யாருக்கு சந்தோஷம்? எகிப்தின் அரண்மனையில் வாழக்கூடிய மோசைக்கும் அது சந்தோஷம். அநேகர் பார்ட்டி கொண்டாடுவாங்க, பார்ட்டி வைப்பாங்க. எதுக்கு பார்ட்டி வைப்பாங்க? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நடந்துச்சுன்னா பார்ட்டி வைப்பாங்க. அன்றைக்கு எகிப்தியனை கொன்றதுக்காக, எபிரேயனை கொன்றதுக்காக எகிப்தியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் கொன்னுட்டேன், நான் இன்னைக்கு ஒரு எபிரேயனை என்ன பண்ணிட்டேன், கொன்னுட்டேன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் அனுபவிக்காமல், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதை பார்க்கிலும்
நான் எங்க போறது நல்லது? துன்பத்தை அனுபவிக்கிறது எனக்கு நல்லது. சந்தோஷம் வேணுமா, துன்பம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா, துக்கம் வேணுமா? எல்லாரும் அதை தான் கேட்போம். ஆனா மோசே எதை கேட்டாரு? துன்பம் எனக்கு போதும். காரணம் என்ன? இந்த சந்தோஷம் அனித்தியமா வரக்கூடியது. இன்னொருத்தனை கண்ணீர் சிந்த வச்சு நான் மச்சி வீட்டுல வாழ்ந்து ஒண்ணுத்தையும் என்ன பண்ண போறதில்ல. சாதிக்க போறது. அவனை கொள்ளையடிச்சு, அவனை கொலை பண்ணி, அவனை அழுக வச்சு, அவனை திராட்சை ரசம் புளிகிற மாதிரி புளிஞ்சு, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு துன்பமே நல்லது. என்ன துன்பம் தெரியுமா? தோல்வியின் துன்பம் எனக்கு நல்லது. வெற்றியின் சந்தோஷத்தை விட தோல்வியின் துன்பம் எனக்கு நல்லதுன்னு மோசே சொல்றார். எதை அனுபவிக்கிறோம்? யாருடையதை அனுபவிக்கிறோம்? அதுதான் முக்கியம். யாருடையதை அனுபவிக்கிறோம்? உலகத்தால் பிசாசு கொடுக்கிறதான சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா, இல்ல தேவ சமூகத்தில் வரக்கூடிய கண்ணீரின் துக்கத்தை அனுபவிக்கிறோமா? நம்ம எல்லாருக்கும் எதுதான் வேணும்? சந்தோஷம். ஆனா அது எந்த வழியில வருதுங்கிறது நமக்கு தேவை. சந்தோஷமா இருந்தா போதும். கிளப்புக்கு போனா சந்தோஷம், போனா நிம்மதியா இருப்பேன். அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? உலகத்தின் அனித்தியமான காரியங்களால் வரக்கூடிய சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு 10 நாளைக்கு டூர் அடிக்கலாம். அதுல என்ன இருக்கு? உலகத்தின் அனித்தியமான சந்தோஷம். தினமும் எனக்கு பிடித்தமான ஆகாரங்களை நான் வாங்கி வாங்கி சாப்பிடலாம். அதெல்லாம் சந்தோஷமா? இல்ல. உலகத்தால் வரக்கூடிய அனித்தியமான சந்தோஷங்கள். அப்ப நம்ம எதை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும்? உலகத்திலிருந்து ஒருவனை கண்ணீர் சிந்த வச்சு அது நிமித்தம் வரக்கூடிய நன்மையின் சந்தோஷத்தை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னைய சந்தோஷப்படுத்துற எல்லாரும் சந்தோஷத்தோட தான் என்னை சந்தோஷப்படுத்துறாங்களா? இல்ல. அவன் 1000 துக்கத்தை வச்சுக்கிட்டு என்னை என்ன பண்றான்? சர்க்கஸ்ல கோமாளியை பார்த்திருக்கீங்களா? நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துற கோமாளியுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? இல்ல. அவன் ஊரா என்ன பண்ணணும்? போய் மக்களை சந்தோஷப்படுத்துறான். அவன் வருமானத்துக்கு அவன் ஊரா போறான். அந்த துக்கம் யாருக்கும் தெரியாது. ஆனா அவனோட வரக்கூடிய சந்தோஷம் எனக்கு வேணும். துக்கத்தை பகிர்ந்து கொள்ளாதவன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? அதனாலதான் மோசே வெளியே போனார். சர்க்கஸ் கோமாளியோட துக்கத்தினால சந்தோஷம் என்னால என்ன பண்ண முடியல? பகிர்ந்து கொள்ள முடியல. அவனுடைய உணவை என்னால பகிர்ந்து கொள்ள முடியல. என்னுடைய உணவை அவனோட என்ன பண்ண முடியல? பகிர்ந்துக்க முடியல. அவன் துக்கத்தை நான் பகிர்ந்து கொண்டு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. ஆனா அவன் காட்டுகிற கோமாளி வித்தைகளை பார்த்து நான் மட்டும் சந்தோஷப்பட்டா இது அனித்தியமான பாவ சந்தோஷம் தானே. இததான் மோசே எனக்கு வேண்டான்ட்டு போனார். எபிரேயன் கஷ்டப்படுறான். அவன் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் இல்லாம கஷ்டப்படுறான், குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறான். அவனை கொன்னு நீ வாழ்ற, அது உனக்கு சந்தோஷமா? இந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தேனா? எனக்கு வேண்டாம். ஒரு தெளிவு வாழ்க்கையில வேணும். எந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம், யாருடைய வாழ்க்கையை நம்ம உறிஞ்சி வாழ்றோங்கிறது ஒரு தெளிவு நமக்கு முதலாவது வேணும். அந்த தெளிவு மோசைக்கு வந்தோடனே மோசை வெளியே போயிட்டார். ரோசமுள்ள மனுஷன் யாரு? ரோசமுள்ள மோசே போயிட்டாரு. நான் எபிரேயனை உறிஞ்சி வாழ்றேனா? எனக்கு இது வேண்டாம். நான் அவனை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமா வாழ்றேன். எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். எனக்கு வரக்கூடிய சந்தோஷம் இல்லாம அனித்தியமா வருதா? எனக்கு அது வேண்டாம். நான் துக்கத்தை அனுபவிப்பதே எனக்கு நலம். நான் துக்கத்தை அனுபவிப்பதே. மோசையை போல ரோஷம் இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்னொருவரை காயப்படுத்தி, இன்னொருவரை உறிஞ்சி, இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமா வாழ மாட்டேன்ற தீர்மானத்தோட இன்னைக்கு வெளியே போகணும். எதுல இருந்து போகணும்? இன்னொருத்தனை அழுக வச்சு, இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி, இன்னொருத்தனை வேதனையை காட்டி நான் சிரிக்கிறேன்னா மனுஷனே கிடையாது. அவன்லாம் மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. மிருகம் தான் இன்னொரு மிருகத்தை தின்னுட்டு சிரிச்சு சந்தோஷப்படும். அப்படி மனுஷன் சந்தோஷப்படா அவன் மனுஷ ஜென்மமே கிடையாது, மனுஷனே கிடையாது.
அதுல ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஐயோ வேண்டாம். மோசே சொல்ற ஒரே வார்த்தை, அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு தேவை கிடையாது. ஒரு தீர்மானம் எடுங்க, அநித்தியமான பாவ சந்தோஷத்தினால நான் ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டேன். அதுக்கு பதிலா தேவ சமூகத்தை நான் கண்ணீர் வடிச்சாலும் எனக்கு அது நலம், எனக்கு அது நலம். அவனுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். யாருக்கு தரிசனம் கொடுத்தாரு? சந்தோஷத்துக்கு பதிலா துக்கத்தை தேர்ந்தெடுத்தான் பாத்தீங்களா? அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். அவனுக்கே கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். 26வது வசனத்தை பார்க்கிறப்ப, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனையே அதிக பாக்கியம் என்று எண்ணி. மூன்றாவது பாக்கியம் என்று எண்ணி. எதை பாக்கியம் என்று? எகிப்திலிருந்து வரக்கூடிய சொத்து எனக்கு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப அவர் எதை பாக்கியமா நினைக்கிறாரு? சொத்து பத்து அவர் பாக்கியமா நினைக்கல. எகிப்து அரண்மனையில வளர்க்கப்பட்டதனால, பார்வோன் குமாரத்தினுடைய மகன் எனப்பட்டதனால அவருக்கு ஒரு பங்கு என்ன பண்ணும்? வரும். செல்வங்கள் வரும். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். சிம்பிளா சொல்லணும்னா, அவருக்காக ஒரு சின்ன ஒரு குட்டி அரண்மனையை கட்டி, அவருக்கு வரக்கூடிய பங்குல ஒரு சின்ன அரண்மனையை கட்டி காலம் முழுக்க அவர் வாழலாம். அந்த பொக்கிஷங்களுக்கு எனக்கு பதிலா எனக்கு எது வேணுமா? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனை எனக்கு அதிகம். அது எனக்கு பாக்கியம், அது எனக்கு நல்லது. தன் வாழ்க்கைக்கு அவர் எதை நல்லதா நினைக்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை நல்லதா எடுத்துக்குவோம்? கிடைச்சாதான் நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம். கிடைக்கலனா நான் ராசி இல்லாதவன், நான் உருப்படாதவன், நம்மளை நாமளே திட்டிக்குவோம். ஊர்ல எவனும் வேணாம், நமக்கு நம்ம வாயே போதும். நான் தொட்டாலே அது விளங்காது, நம்ம வாயே நமக்கு போதும். ஆனா மோசே சொல்றாரு, எகிப்தினுடையதான சொத்து எனக்கு கிடைக்கிறத விட, அந்த சொத்தை வச்சு நான் நல்லா இருக்கிறத விட, அது எனக்கு வேண்டாம். அது எனக்கு பாக்கியமே கிடையாது. எனக்கு எது தெரியுமா பாக்கியம்? தேவனோடு இருப்பது எனக்கு பாக்கியம். இன்றைக்கு எதை நம்ம வரமா நினைச்சு கேட்கிறோம்? எதை வரப்பிரசாதமா நம்ம நினைக்கிறோம்? அறியாத அதை காண்பொழு, அதாவது பார்க்காததை பார்க்கிறப்ப சந்தோஷம் வரும். பார்க்காததை பார்க்கிறப்ப சந்தோஷம் வரும். அப்ப இன்றைக்கு அநேகர் எதை வரமா நினைக்கிறாங்க அப்படின்னா, எதை பாக்கியமா நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்களை கண்ணுக்கு முன்பாக பார்ப்பதை ரொம்ப பாக்கியமா நினைக்கிறாங்க. ஆனா அதை விட அதிக பாக்கியம் எங்க தெரியுமா இருக்கு? இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்கிறப்பதான் இருக்கு. அங்க போகணும்னா இங்க இருக்கணும். இங்கன்னா சபையில இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய கூட்டத்துல ஆவிக்குரிய மனுஷனா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கணும். அப்படி மனுஷனா இருந்தா அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிடுவார், கூப்பிட்டு சேர்த்தும் கொள்வார். அதை விட்டுட்டு மற்ற காரியங்கள், உலகத்தின் மனுஷர்களை தன்னுடைய வரப்பிரசாதமாய் வைத்துக்கொண்டு, பாக்கியமாய் வைத்துக்கொண்டு, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எனக்கு இதுதான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சோம்னா, கடைசி வரைக்கும் பார்வோனுக்கு வாளாட்டிக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? இருக்கணுமே தவிர தரிசனத்தை பார்த்துருக்க முடியாது. தரிசனத்தை
இது இந்த விஷயம், இந்த சத்தியம் யாருக்கு தெரியாதுன்னா, யாத்ராகமத் புஸ்தகத்தை பார்க்கறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாது. இந்த சத்தியம் யாருக்கு தெரியாது? யாத்ராகம புஸ்தகத்தை பார்க்கறாங்க பார்த்தீங்களா, இவன் புட்டு போயிட்டான் பாரு, இவனுக்கு தெரியாது. மோசேக்கு மட்டும்தான் தெரியும், நான் இழந்தது எனக்கு நல்லது அப்படின்னு, நான் இழந்தது எனக்கு நன்மையானதுன்னு மோசேக்கு மட்டும்தான் தெரியும். அந்த எபிரேயர் புஸ்தகத்தை பார்க்கறவனுக்கு தெரியும் மோசே செஞ்சது 100க்கு 100 உண்மையான விஷயம்னு. ஆனா யாத்ராகம புஸ்தகத்தை பார்க்கறப்ப இவன் பண்ணிட்டான் பாரு, இப்படி பண்ணிட்டான் பாரு, இப்படி பண்ணிட்டான் பாரு. இது எப்ப தெரியுமா, இந்த 2 புஸ்தகத்துக்கு இடையில இருக்கிற வித்தியாசங்கள் எப்ப தெரியுமா வெளியில வந்துச்சு? மோசேக்கு கர்த்தர் முட்செடியில் தரிசனத்தை கொடுத்தப்பதான் வித்தியாசம் வந்துச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்ததுக்கான நன்மையை நீங்க எப்ப பார்க்க முடியும்னா, உங்களுக்கு ஒரு தரிசனம் வரணும். அந்த தரிசனத்தை இந்த உலகம் பார்க்கணும். அப்ப தெரியும் கர்த்தருக்கு பயப்படுறவன் யாரு, கர்த்தருக்கு பயப்படாதவன் யாருன்றதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வித்தியாசம் காண்பித்து அவர் வேறு பிரித்து கொண்டு போவார். மோசேனுடைய வார்த்தையை மோசே கர்ஜிக்கிறாரு பார்வோனுடைய அரண்மனைக்கு முன்பாக. அப்போதான் புரியுது, இவன் மோசே இல்ல, பயந்து ஓடுனா நினைச்சோம். இவன் பயந்து ஓடல, பலமா வந்திருக்கிறான். பயந்து ஓடினவன் பயந்து ஓடல, பலவானா வந்திருக்கிறான். அநேகர் நாம் இழந்து தவிக்கிறப்ப நம்மளை பார்த்து பலவீனமா நினைக்கட்டும், ஆனா இழப்புகள் நமக்கு பலனுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். இழப்புகளை கர்த்தர் நமக்கு மிகுந்த பலனுள்ளதாய் மாற்றுவார். அப்ப எதை நம்ம ஒத்துக்கணும்? இழப்பின் வாழ்க்கை எனக்கு நன்மை உண்டாக கர்த்தர் கொடுத்தார் என்பதை நான் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளாம, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசங்கள் என்ன பண்ணாது? வராது. ஒரு வித்தியாசம் வரணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை நின்று பாருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், இழப்புகளை பார்த்து நம்மளை வர்ணித்து திட்டினாலும், இழப்பின் நோக்கம் கிறிஸ்துவுக்காக இருக்கும் என்றால் தரிசனம் வருவது நிச்சயம். தரிசனம் வந்துவிட்டால் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். யாரெல்லாம் நம்மை பலவீனமாய் கருதினார்களோ அவர்கள் முன்பாக நம்மை மிகுந்த பலவானாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். நிச்சயம். ஆனா அதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோபுவை போல தன் நிஜ உலகத்திலையும் தன் கற்பனை உலகத்திலையும் கர்த்தருக்கு பயப்படணும். நிஜ உலகத்திலையும் கற்பனை உலகத்திலையும் கர்த்தருக்கு பயப்படணும். இரண்டாவது, அதிகமான பலவீனங்கள் வந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் விட்டுறக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ண மாட்டேன்? விட்டுற மாட்டேன். மூன்றாவது காரியம், என்ன நடந்தாலும் முடிவு வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவேன்? வருவேன். என்ன நடந்தாலும் நான் முடிவு மட்டும் பார்க்காம என்ன பண்ண மாட்டேன்? திரும்பி வர மாட்டேன். இழப்புகளை பார்த்து உலகம் 1000 பேசட்டும். தன் இழப்பை மோசே எப்படி பார்க்கறாருன்னு தான் முக்கியம். அதாவது நான் என் இழப்பை எப்படி பார்க்கறேன்றதான் முக்கியம். உலகம் என் இழப்பை எப்படி பார்க்குது, அவங்கள்ட்ட போய் நம்ம நான் என்ன ஆலோசனை என்ன பண்ண வேணாம். இதை நான் செஞ்சிருக்கேன், இது சரியா தப்பான அவங்க கிட்ட கேட்க வேணாம். இன்னைக்கு அநேகர் செய்யற ஒரு விஷயம், ஒரு பொருள் வாங்கினா கூட 10 பேர்த்து போய் என்ன பண்ணுவாங்க? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா போய் தானே நீ வாங்கின. அப்புறம் அதில் ஊர்ல இருக்கவன் மெச்சி உனக்கு என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் எது செய்தாலும் அதை நான் முதலாவது கர்த்தருக்கு பயந்து செய்யணும். அதுதான் விஷயம். அதனாலதான் மோசே அதிகாரத்தை விட்டு வெளியே வந்தார். பார்வோன் குமாரத்தின் மகன் என்னும் ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்தார். அதனாலதான் மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்காம வெளியே வந்தார். அதனாலதான் மோசே எகிப்தின் செல்வத்தை பாக்கியமா எண்ணாமல் வெளியே வந்தார்.
வெளியே வந்ததுனால தான் வித்தியாசமா கர்த்தர் மாத்தினாரு. அப்ப இழப்பு நன்மைக்கா தீமைக்கா? மோசையும் இழந்தாரு, யோபுவும் இழந்தாரு. இழந்த இருவரையும் கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து நடத்தினார் என்பதுதான் உண்மை. யோபுவுக்காவது ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தாரு, ஆனா மோசைக்கு அதிகாரத்தையே திருப்பி கொடுத்தாரு. அவன் இழந்த அதிகாரத்தை அவன் கையில கதை திருப்பி கொடுத்தாரு. ஒரு வேளைய பார்வோன் அரண்மனையில மோசை இருந்திருந்தா கூட அந்த அளவுக்கு அதிகாரம் உடையவரா நின்றுப்பாரான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு முழு தேசத்துக்கும் ஒற்றை மனுஷனை எதிர்த்து நிக்கிறாருன்னா அவர் அதிகாரம் எவ்வளவு வலிமையானதா மாறி இருக்கும். ஒரு எகிப்தியனை கொண்டு ஒரு எபிரேயனை கொண்டுட்டான்னு சொல்லி ஒரு எகிப்தியனை எதிர்த்து பேசுனதுக்கே அவரு ஓடிட்டார்னு பழைய ஏற்பாடு சொல்லுதுன்னா, அதே எகிப்தின் பார்வோனுக்கு முன்பாக இப்ப நிக்கிறார். அப்ப எவ்வளவு பலத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், எவ்வளவு பலத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். இப்ப ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இழப்பு வருவது நம்மை சோர்ந்து போக வைக்கிறதுக்கோ, நம்முடைய வாழ்க்கை மரணத்தை தழுவ வேண்டும் என்பதற்கோ அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு வருவது என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு சின்ன செக்கப் தான். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரக்கூடியதான ஒரு சின்ன செக்கப் தான் இந்த இழப்புகள். இந்த செக்கப்பில் நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது அதிகாரமுடையதாக மாறும். 20 லட்சம் பேருக்கு அதிகாரமாக ஒருத்தர் நிற்கிறான். செங்கடலுக்கு முன்பாக அதிகாரத்தோட ஒருத்தர் வார்த்தையை கொடுக்கிறாரு. இந்த அதிகாரம் எங்கே இருந்து வந்துச்சு? இழந்ததுனால தான் வந்துச்சு. இழந்த அதிகாரம் உண்டாகும். இந்த அதிகாரம் வேணுமா, அந்த அதிகாரம் வேணுமா? மனுஷனால் ஒரு அரண்மனை ஒரு தலைவனால் ஒரு ராஜாவால் வரக்கூடிய அதிகாரம் வேணுமா, ராஜாதி ராஜாவால் வரக்கூடிய அதிகாரம் வேணுமா? ராஜாவை எதிர்க்கிற அதிகாரம் வேணுமா, இல்ல ராஜாக்கு கீழே இருக்கிற அதிகாரம் வேணுமா? அதுதான் முக்கியம். உலகத்தை எதிர்த்து நில். உலகத்துக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன்? உலகத்தை எதிர்த்து நிற்கிறபடியினால் உன்னை நான் அந்த ராஜாவை எதிர்த்து நிற்கிற ராஜாவை என்ன பண்ணுவேன்? மாத்துவேன். இப்ப பார்வோனுக்கும் மோசைக்கு தான் யுத்தம், ராஜாவுக்கும் யுத்தம். ஆனா இந்த ராஜா யார் தெரியுமா? இழந்து போன ஒரு ராஜா. இந்த ராஜா யார் தெரியுமா? இழந்து போன ஒரு ராஜா, பாவ சந்தோஷத்தை வெறுத்த ராஜா, அனுத்தியமானதை அனுபவிக்க மாட்டேன்னு போன ராஜா, எகிப்தின் பொக்கிஷங்களை பாக்கியமாய் எண்ணாத ராஜா, பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னும் பெருமையை எண்ணாத ராஜா தான் இன்னைக்கு நின்று அந்த எகிப்துக்கு முன்பாக நின்று வெளியே வரியா இல்லையான்னு என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அப்ப இழப்புகள் ஏற்படுதுன்றதுக்காக பயப்படாதீங்க. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு நன்மையாக தான் என்ன பண்ணும்? மாறும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க அப்படிதானே? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா நன்மையை தான் கொடுப்பார். உங்க ஜெபம் ஒரு நாள் வீணாக போறதில்லை, உங்க கண்ணீர் வீணா போறதில்லை. உங்க நெடுநாளாய் காத்திருக்கிற அந்த முடிவு நிச்சயமா வரும். நிச்சயமா முடிவு உண்டு. நம்பிக்கையை கர்த்தர் வீணடிக்க மாட்டார். ஆனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் இழந்துடாதீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை இழந்துடாதீங்க. உங்க உண்மையை இழந்துடாதீங்க. அதை நீங்க இழக்குன்றதுக்காக தான் இவ்வளவு காரியமும் சத்துரு பண்றான். தயவு செஞ்சு அதை மட்டும் இழக்காம உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மிகுந்த பலமுள்ளதா மாத்துங்க. உங்களை அதிகாரமுடையவரா கர்த்தர் மாத்துவார். இழப்பும் நன்மைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல நம்ம கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் ஜெபித்து நான் முடிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.